கடகம், முதல் 5 மாதங்கள் இருந்து என்னடா இவ்வளவு செலவாகுதே, இந்த செலவெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா என்பது மாதிரியான சோதனைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஆனால் வாழ்க்கையை பற்றிய ஒரு பிடிப்பு மே மாதத்திலேயே வர ஆரம்பிச்சிடும். முதல் 4 மாதம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை இனிமேல் சோதனைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கண்டிப்பான 2026 ஆங்கில புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இப்போது உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ. சிம்மம், கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டிற்கு போவதற்கான அமைப்புகளில் 12ஆம் இடத்துல உச்சகுரு பயிற்சி அடைவதால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட கன்னி, அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக வருட ஆரம்பத்திலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் ராகு இருக்கிறார். உங்கள் ஜாதிக்காரர் இல்லாத, உங்களுடைய இனத்துக்காரர் இல்லாத, உங்களுடைய மொழி பேசாத, உங்களுடைய மதம் சாராத நண்பர்களின் மூலமாக நன்மைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள். கன்னி, இந்த வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய காதல் அடுத்த வருஷம் அட்டமத்து சனி ஆரம்பித்தவொன்னே ஒரு பிரேக்கப்பு மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விடும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதேனும் ஒரு விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் உழைச்சி இன்னொருத்தர் சாப்பிட்டு போகிறாரோன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃபுங்க, சொல்லவே வேண்டாம். கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. அனைத்து அமைப்புகளையும் கடகராசிக்காரர்கள் மீண்டு எழுந்திருச்சு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மறுபடியும் எழுந்திரிச்சு வந்துட்டீங்க. அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் உங்களை ஒரு ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், புனர்பூசம் 3மே பெரிய அளவில் போன வருஷம் அஷ்டமச்சனியில் பின்னி எடுத்துருச்சு. 2024 தூக்கமே இல்லை. ஆனாலும் அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு நல்லா இல்லையே நினைக்கிறவங்க, 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்துருந்தார் இல்லையா, அது கூட இந்த வருஷம் டிசம்பரில் உங்களுக்கு விலகிறார். ஆக எல்லா நிலைகளிலும் கடந்த ஒரு 3 வருடங்களாக கஷ்டத்தை பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் அப்படியே மீண்டு வரக்கூடிய ஒரு புத்துணர்வோடு வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலே வந்து குரு பகவான் அமரப்போறார். முதல் 5 மாதங்கள் உங்களுக்கு வந்து பயணங்கள், அலைச்சல்கள், வெட்டி செலவுகள், வீண் விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு பொருள் வாங்குறது, தகுதிக்கு மீறி பொருட்கள் வாங்குறது, கடனுக்கு பொருட்கள் வாங்குறது, கடனுக்கு வீடு வாங்குறது, கடனுக்கு வாகனம் வாங்குறது, கடனுக்கு நிலம் போன்றவைகள் முடிப்பது என்பது போன்ற அமைப்புகள் முதல் 5 மாதங்கள் இருந்து என்னடா இவ்வளவு செலவாகுதே, இந்த செலவெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா என்பது மாதிரியான சோதனைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஆனால் வாழ்க்கையை பற்றிய ஒரு பிடிப்பு மே மாதத்திலேயே வர ஆரம்பிச்சிடும். முதல் 4 மாதம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதியில இருந்து ராசியிலேயே உச்சகுரு வரப்போவதனாலும் அதற்கடுத்து வருடத்தின் இறுதியில் 2ஆம் இடத்துல தன வீட்டில் குரு பகவான் வரப்போவதனாலையும் பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தந்தையோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள், அப்பாவால் சரியா இல்லை, அப்பாவுடைய உடம்பு நல்லா இல்லை, அப்பா சொத்துக்களை பிரித்து கொடுக்க மாட்டேன்றாரு, அப்பா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, அண்ணனுக்கு இப்படி பண்ணுறார், அக்காவுக்கு இப்படி பண்ணுறார், தம்பிக்கு இப்படி பண்ணுறார், தங்கச்சிக்கு இப்படி பண்ணுறார், ஆனால் எனக்கு மட்டும் எதையும் பண்ண மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக தந்தையோடு ஒரு முரண்பாடுகள் கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அப்பாவால் ஓரளவுக்கு நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மா அப்பா உறவுகள் நல்லா இருக்கும், சகோதர உறவுகள் நல்லா இருக்கும், தொழில் நிம்மதியாக இருக்கும். வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த மாற்றங்கள் பரவாயில்ல, இனிமேல் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக உட்காந்துட்டோன்னு வரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தைரியமாக ஆரம்பிக்கலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் கை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை இனிமேல் சோதனைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கண்டிப்பான 2026 ஆங்கில புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இப்போது உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ, சொந்த வாழ்க்கையில் தோல்வி, சொந்த வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸ் போய்கிட்டு இருக்கு, சொந்த வாழ்க்கை நல்லா இல்லை, கிரெடிட் கார்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், கடன் தொல்லையில் இருக்கிறேன், ஆரோக்கிய குறைவில் இருக்கிறேன், யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த மாதிரியான மன அழுத்தங்களில் இருந்த ஆண் பெண் இரு பாலாருக்குமே நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல விதத்தில் அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு கடகத்தினர் எல்லோருக்கும்.
சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கோச்சார வேதையை அஷ்டமச்சனிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ராகு கேது பயிற்சிகள் கூட கடைசி டிசம்பர் மாதம் முதல் வாரம் தான் மாறுறாங்கன்றதுனால அஷ்டமச்சனியுடைய தாக்கங்கள் போன வருடம் உங்களுக்கு இல்லாததைப் போலவே இந்த வருஷமும் இருக்காது. 2027 அஷ்டமச்சனி முதல்ல 6 மாதம் அவங்கள போட்டு கண்டிப்பாக புழிஞ்சு எடுக்கும். ஆனால் 2026 பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அட்டமத்து சனி கோச்சார வேதையாக இருந்தாலும் கூட அகலக்கால் வைத்து விடக்கூடாது என்பதால் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். வேலையில் மட்டும் யாராவது ஒருத்தர் பின்னாடி குழி பறிக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. கூட்டு தொழிலில் கொஞ்சம் கசப்புகள் வரும். நான் மட்டும்தான் உழைக்கிறேன், இவர் சும்மா உட்காந்துட்டு காசு எடுத்துகிட்டு போகிறாருன்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. தொழிலாளர் பெருமக்கள் கொஞ்சம் எதற்கும், அதாவது 1க்கு 2 முறையாக யோசிச்சுட்டு தான் வேலையை விடணும். இன்னொரு வேலை கிடைக்காம இந்த வருஷம் உங்கள் வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலே ஒரு 2-3 மாதம் ஒரு மாதிரி ஆக வச்சிடும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் வலிமையான நிலைமையில உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். இது ஒரு பெரிய யோகம். அந்த நேரத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், அமெரிக்கா போகணும், ஆப்பிரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், இந்த மாதிரியான நாடுகளுக்கு ஒரு நிலையில் இந்த மாதிரியான நாடுகளில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற முயற்சிகளை இதுவரைக்கும் கொண்டிருந்து ஆஃபீஸில் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க, என்னை மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க, ஆனால் நான் தான் எலிஜிபிள், என்னையவே அனுப்ப மாட்டேன்றாங்க, அப்பா அம்மா தூர இடங்களுக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டிற்கு போவதற்கான அமைப்புகளில் 12ஆம் இடத்துல உச்சகுரு பயிற்சி அடைவதால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இப்போது நல்லதுகள் நடக்கும். கணவன் மனைவி உறவில் தான் கொஞ்சம் கசப்புகள் ஏதாவது இருக்கும். மனைவி நம்ம சொல்கிறத ஒன்று கேட்காம, கணவன் நம்ம சொல்கிறத ஒன்று கேட்காம, அல்லது 3வது மனிதர்னு சொல்லப்படக்கூடிய சகுனி வேலை பார்க்குற சிலர்னால புண்டாட்டி இப்படி, புருஷன் இப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி தூபம் போட்டு விட்டு அதன் மூலமாக குடும்பத்தை பிரிக்கக்கூடிய தன்மைகள் சிலருக்கு வரும் என்பதால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கின்ற திருக்குறளை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் கேள்விப்பட்டால் கூட உண்மையா பொய்யா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்தில் நீங்கள் ஒரு நடவடிக்கை, முடிவே எடுக்கணும். அதிலெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனையுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. நல்ல வேளை கோச்சார வேதையாக 7ஆம் இடத்து ராகு இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்லபடியான ஒரு புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5 மாதத்திற்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். வருடம் முழுக்க 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. பெரிய அளவுக்கு முன்னளவுக்கு எந்தெந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்குலாம் இப்போ கஷ்டங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. எதையும் சாதிக்கலாம், எதையும் சம்பாதிக்கலாம், எப்படியும் பிழைக்கலாம், எப்படியும் நம்முடைய புத்திசாலித்தனத்தை வச்சுக்கிட்டு மேலே வந்துருவோன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வருடமாக 2026 புத்தாண்டு கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருடத்தின் ஆரம்பத்திலேயே அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக வருட ஆரம்பத்திலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் ராகு இருக்கிறார். உங்கள் ஜாதிக்காரர் இல்லாத, உங்களுடைய இனத்துக்காரர் இல்லாத, உங்களுடைய மொழி பேசாத, உங்களுடைய மதம் சாராத நண்பர்களின் மூலமாக நன்மைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இந்த வருஷத்தில் பெரியதாக சொல்லுவேன். ஐயா இப்படியே சொன்னாலும் ஒன்றும் பெருசாக நடக்க மாட்டேங்குதே. அவரவர்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல 10 ரூபாய் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு, நூற்றுக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு 10,000, 10,000த்தில் சம்பாதிப்பவர்களுக்கு லட்சம், லட்சத்தில் சம்பாதிப்பவர் 10 லட்சம், 10 லட்சம் கோடி என்கின்ற அளவிற்கு வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு வலிமையாக இருக்கிறது. ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாப குருவாக அவர் வருகிறார். குருவின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களை சுற்றி இது வச்சிருக்கிறவங்க, இந்த மாலை, கற்பூரம், சூடம்,
தேங்காய், பழம் இதெல்லாம் விற்கக்கூடியவர்கள், வெண்கல பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், தங்கம் சார்ந்த, மஞ்சள் நிறமுள்ள உலோகம் சார்ந்த விஷயங்கள், ஈரோடு பக்கம் மேற்கு மாவட்டங்களில் மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஐயா, மைனஸ்ன்னு எதனா ஒன்று இருக்கா? காதல் விவகாரங்கள் கவனமாக இருங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய காதல் அடுத்த வருஷம் அட்டமத்து சனி ஆரம்பித்தவொன்னே ஒரு பிரேக்கப்பு, மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விடும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதேனும் ஒரு விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் உழைச்சி இன்னொருத்தர் சாப்பிட்டு போகிறாரோன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அல்லது உங்களை பற்றி அவர் உங்களை கொஞ்சம் சந்தேக கண்ணோட்டத்தோடு உங்களுடைய பங்குதாரர் பார்த்து கொண்டு இருப்பார். நண்பர்கள், நட்பு விஷயங்கள், இந்த பங்குதாரர் விஷயங்களில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மன வருத்தங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதை தவிர்த்து வேறு பெரிய கெடுதல்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாது. திருமணம் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் நடப்பதற்கான சில அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் ஒரு நல்ல நிறைவுகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருப்பது, அதற்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு 11ஆம் இடத்துல குரு வருவது என நிறைவாகவே இருக்கிறது இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு.